காரணம் என்ன? ஒரு மாயையில சிக்கி விடுகிறாள். என் உலகமே என் தோழிகள் தான், என் உலகமே என் நண்பன் தான். அந்த மாயையில சிக்கிற பிறகு உண்மையான அன்பு உள்ளத்திலிருந்து வெளியே போயிடும். அது அவனை பைத்தியம் போல சுத்த வைக்கும். இன்னைக்கு எத்தனை கணவன்மார் தங்களுடைய மனைவிக்கு துரோகம் செய்கிறது காரணம் என்ன? அவங்க உள்ளத்தை ஒரு மாயம் பிடிச்சிருச்சு. ஆபீஸ்ல வேலை செய்கிற ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அவருடைய அழகுதான் எல்லான்னு ஒருத்தர் நினைச்சிட்டான்னா அவ்வளவுதான், உள்ளத்தை விட்டு உண்மையான தூய் அன்பு போயிடும். அப்புறம் அந்த மாயத்தில் அவன் சிக்கிடுவான். அதுக்கப்புறமா அவனால தன்னை நேசித்து தனக்காய் காத்திருந்து தமக்கு சமைத்து தனக்கு துவைத்து தனக்கு பிள்ளைகளை பெற்று தியாகம் செய்த ஒரு மனைவியை பார்த்தா அவனுக்கு அன்பு வராது. ஏன்? மாயத்துல சிக்கிட்ட. ஒரு மாய்மாலம். அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. வீட்டிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண் இருக்கும்போது நீ ஏன் இந்த மாயத்திலே சுற்றுகிறாய்? பிசாசானவன் உன்னை மாயத்தில் சிக்க விடாதபடி என் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வேன். அந்த அன்பு சுத்தமுள்ளதா இருக்கணும். மாய்மாலத்துக்கு பின்னாலே போகாதே. அந்த மாய்மாலம் என்ன செய்யும்னா, ஆரம்பத்தில் நன்றாய் தான் இருக்கும், சிரிப்பா இருக்கும், நல்ல சிவப்பா அப்படியே நல்ல பளபளன்னு உனக்கு அந்த திராட்சை ரசம் நல்ல பளபளன்னு தான் இருக்கும். குடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். குடிச்ச பின்பு பாம்பை போல தீண்டும், உன்னை கொல்லாமல் விடாது.